எல்லாருக்கும் வணக்கங்க. மறைந்த தமிழ் திரையுலகின் படைப்பாளிகள் இயக்குனர் பாரதி ராஜா சாருக்கும், பாக்கியராஜ் சாருக்கும் ஒரு புகழ் வணக்கம் செலுத்துகிற மாதிரி ஒரு மிக சிறப்பான ஒரு விழாவை நடத்தி, தமிழ் திரையுலகுக்கு அவங்க என்னென்னலாம் சிறப்பான விதைகளை செய்தாங்க, தமிழ் திரைப்படத்துறை வளர்ச்சி அடைவதற்கு அவங்க இருவருடைய பங்கு என்னவாக இருக்குது அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை நிறுவனங்கிறதுக்காகத்தான் ஒரு நிகழ்ச்சி நடத்தணும்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். இது முதல்ல பாரதி ராஜா சார் உயிரோடு இருக்கும்போதே அவருக்கு ஒரு விழா நடத்தணும்னு நாங்கள் முடிவு பண்ணி இந்த விழாவை ஆரம்பிக்கலாம்னு நினச்சோம். அதாவது ஆலமர வேருக்கு விழுதுகள் எடுக்கும் விழா அப்படின்னு அவரோட இருந்து, அவரோட உதவியாளராக இருந்து, அவர் வழியில் உதவியாளராக இயக்குநராக மலர்ந்த எல்லாரும் சேர்ந்து ஒரு விழா நடக்கணும்னு நினச்சோம். அது திடீர்னு அவர் உடல்நிலை சரியில்லை, அவர் ஒரு நாள் மேடையில் வர முடியாத ஒரு சூழ்நிலை இருந்ததால் அவர் சரியான பிறகு கொஞ்சம் பண்ணலான்னு நாங்கள் முயற்சி பண்ணிகிட்டே இருந்தோம். அது நடைபெற முடியாமல் போயிடுச்சு. அதனால் அவர் மறைந்த உடனே, அவர் மறைகிறதுக்கு முன்னாடி எங்கள் எல்லாருக்கிட்டுமே இயக்குனர் எல்லாரையும் பார்த்து, எல்லாருக்கும் ஒரு நாள் ஒரு விருந்து மாதிரி வச்சார். எல்லாருக்கும் எல்லோரும் இணைச்சி ஒரு நாள் ஒரு டின்னர் வச்சார். அவர் சொன்னார், அப்போ நான் இல்லைனாலும் நான் ஒரு இடம் வாங்கியிருக்கேன், அந்த இடத்துல தான் என்னை நீங்கள் அடக்கம் பண்ணணும். அது எனக்கு ஒரு மண்டபம் மாதிரி நான் கட்ட போகிறேன். அவரே சொன்னார், நான் கட்ட போகிறேன். அதில் என்னுடைய படங்கள், என்னுடைய பாடல்கள் எல்லாம் அதில் போயிட்டே இருக்கணும். நான் அங்கே தான்டா இருப்பேன், நீங்கள் எல்லாம் அங்கே என்னை பார்க்கணும். அதான் அது அங்கே ஐயப்பன் கோயிலுக்கு போகிற வழியில், கொடைக்கானல் போகிற வழியில் அந்த இடம் இருக்குது. ஒரு 10 ஏக்கர் வாங்கியிருக்கேன், அங்கே தான் நான் கட்ட போகிறேன். என்னுடைய கடைசி இது நான் அங்கே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பார். அது அவரால் பண்ண முடியாமல் போச்சு. அப்போ அந்த ஒரு இடத்துல ஒரு மணிமண்டபம் மாதிரி கட்டலாம் அப்படின்னு நாங்கள் ஒரு முயற்சி பண்ணி, நானும், சித்ரா சார், ரத்னகுமார், ராதிகா, பாக்கியராஜ் சார், இவங்க எல்லாம் உட்காந்து பேசி அவருக்கான அந்த ஒரு விழா எடுக்கிறதுக்கான முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டுருந்தோம். திடீர்னு அது முடிஞ்ச ஒரு வாரத்துக்குள்ளேயே பாக்கியராஜ் சார் இருந்தது எங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு. அது எப்படி பண்ணுறது, என்ன அது பண்ண முடியாமல் போச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது, பார்த்திபன் சார் பாக்கியராஜ் சாருக்கும் 2 பேருக்கும் சேர்த்து ஒரு நிகழ்ச்சியாக பண்ணலாம், இல்லை தனித்தனியாக பண்ணலாமான்னு யோசித்து, இது ஒரு நல்ல நிகழ்ச்சியாக எல்லோரும் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணோம். அப்போ ப்ரொடியூசர் கவுன்சிலில் இப்போ தமிழ் குமரன் சார், ராதாகிருஷ்ணன், கதிரேசன், எல்லாரையும் நாங்கள் இது மாதிரி பண்ணலாமா அப்படின்னு கேட்டு, அப்படியே யார் யாரெல்லாம் இதில் சேர்ந்து நாங்களே அது பண்ணி ஒரு இன்வெஸ்ட் பண்ணி அதை பண்ணலாம். ஏன்னா இப்போ போய் யாரையும் நம்ம செலவு பண்ணுறதுக்கு கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இருந்து, ப்ரொடியூசர் கவுன்சில், ஆக்டிவ் ப்ரொடியூசர்ஸு, நடிகர் சங்கம், அதுபோல் ஃபெப்சி, இன்னும் டைரக்டர்ஸ் யூனியன், இதெல்லாம் சேர்ந்து ஒரு நிகழ்ச்சியாக பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் இறங்கினோம். இப்போ அது ஒரு சரியான திட்டமிடுதலோட இந்த நிகழ்ச்சி ஒரு நல்ல நிகழ்ச்சியாக, இந்த 2 பேரும் தமிழ் சினிமாவுக்கு என்ன முக்கியமான பங்காற்றினாங்க, எப்படி இருந்த சினிமாவுக்கு இன்றைக்கி ஒரு சினிமா இந்திய அளவில் அல்லது உலக அளவில் வளர்கிறதுக்கு இந்த 2 பேருடைய கான்ட்ரிபியூஷன் எந்த அளவில் இருக்குது அப்படிங்கிற அளவு நினைவஞ்சலி மாதிரி இல்லாமல், இது ஒரு அடையாளமான நிகழ்ச்சி. இந்த 2 படைப்பாளிகளுக்கும் ஒரு அடையாளமான நிகழ்ச்சியாக இருக்கணும்னு தான் நாங்கள் முடிவு பண்ணோம். அந்த நிகழ்ச்சியை வர்ற ஆகஸ்ட் 16ஆம் தேதி கலைவாணர் அரங்கத்தில் நடத்துறதுக்கான முடிவு பண்ணியிருக்கோம். அதாவது காலை 10 மணிலேருந்து இரவு 10 மணி வரைக்குமான ஒரு நிகழ்ச்சி அது. ஏன்னா இந்த நிகழ்ச்சிக்கு ஏறக்குறைய சவுத் இந்தியாவில் இருக்கிற, அவங்களால் உருவாக்கப்பட்ட, இல்லை அவங்க படங்களில் நடித்த கலைஞர்கள், நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், தயாரிப்பாளர்கள், இவங்க எல்லாருமே அது மேடையில் ஒருங்கிணைக்கிறதுக்காக முயற்சி பண்ணியிருக்கோம். இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைக்கணும்னு தமிழக முதல்வர் மாண்புமிகு சி. ஜோசப் விஜய் அவங்களுக்கும் ஒரு கடிதம் கொடுத்துருக்கோம். அதுபோல் நம்ம ஐஎன்பி மினிஸ்டர் நம்ம ராஜ்மோகன் சாருக்கும் கடிதம் கொடுத்துருக்கோம். அதில் ரஜினி சார், கமல் சார் கலந்துக்கிறேன்னு உறுதி கொடுத்துருக்காங்க. அப்புறம் நாசர் சார் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் கடிதம் அமைச்சிருக்காரு. அதுபோல் இயக்குனர் சங்கத்திலேருந்து எல்லா இயக்குநர்களும் இதை கலந்துக்கிட்டு சிறப்பிக்கணும் அப்படின்னு எல்லாருக்குமே அழைப்பு கொடுத்துருக்கோம். எல்லாருமே அது நிச்சயமாக அன்றைக்கி நாங்கள் கலந்துக்கிறோம். ஷூட்டிங் இருந்தால் கூட நாங்கள் ஷூட்டிங் நிறுத்திட்டு அவங்க 2 பேருக்காக நான் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் உறுதி கொடுத்துருக்காங்க. அதுபோல் மற்ற மாநிலங்களிலிருந்து சிரஞ்சீவி சாருக்கு ஒரு அழைப்பு கொடுத்துருக்கோம். வெங்கடேஷ் கலந்துக்கணும் உறுதி கொடுத்துருக்காரு. சாரோட மண் வாசனை படத்தில் தான் பாலகிருஷ்ணன் அங்கே மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான வெற்றி அடைஞ்சார். அதனால் அவருக்கும் அழைப்பு கொடுத்துருக்கோம். அதுபோல் மத்திய மந்திரிகள் ஐஎன்பி மினிஸ்டருக்கும் எல்முருகன் சாருக்கும் அழைப்பு கொடுத்துருக்கோம். அதுபோல் சுரேஷ் கோபிக்கும் அழைப்பு கொடுத்துருக்கோம். அவர் சுரேஷ் கோபி சார் கலந்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 பேரும் நெக்ஸ்ட் வீக் கன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுபோல் கேரளாவிலேருந்து மம்முட்டி சாருக்கும் மோகன்லால் சாருக்கும் அழைப்பு கொடுத்துருக்கோம். கர்நாடகத்திலிருந்து இருக்கிற நம்ம சிவாக்கும், ரிஷப் ரெட்டிக்கும், ரவிச்சந்திரனுக்கும்,
அழைப்பு கொடுத்துருக்கோம். எல்லாருமே வந்து ஒரு பாசிட்டிவாக அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும்னு உறுதியை கொடுத்துருக்காங்க. இந்த நிகழ்ச்சி ஒரு மிக சிறப்பான நிகழ்ச்சியாக நடக்கணும். தமிழ் சினிமாவுக்கு அவங்களோட கான்ட்ரிபியூஷன் என்னங்கிறது எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு அடையாளமாக அதை நடத்தி காமிக்கணும் முடிவு பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து ஒரு கிரியேட்டிவ் ஹெட்டாக வந்து பார்த்திபன் சார் வந்து ஒரு கூட இருந்து அவங்களோட லிங்குசாமி, ஏஎல் விஜய், சரண், தீனா இவங்க மேலே கலந்து ஒரு இந்த நிகழ்ச்சியை எப்படி வடிவமைக்கிறது அப்படிங்கிற மாதிரி அது சிறப்பாக வடிவு பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 2 பேருடைய வாழ்க்கையை ஒரு சின்ன ஒரு 10 நிமிடத்தில் ஒரு சிறப்பான ஒரு டாக்குமெண்ட்ரியாக பண்ணுறதுக்கு முடிவு பண்ணியிருக்கோம். அது வந்து ஏஎல் விஜய் அதுக்கான ஒர்க்கை பண்ணிகிட்ருக்காரு. அதுபோல் வந்து அந்த மணிமண்டபத்தில் அவங்க 2 பேருக்குமான சிலை வைக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். அது வெண்கலத்தான சிலையாக இருக்கணும். பாக்கியராஜ் சாருக்கும் பாரதிராஜா சாருக்கும். அதுக்கு அந்த சிலையை ரெடி பண்ணுறது தயார் பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இதன் மூலம் கிடைக்கிறத இருசமமாக வந்து எல்லார்கிட்டும் பேசிக்கிட்டு இருக்கோம். அது நிகழ்ச்சி வந்து ஒரு வியாபாரமாக அது மாறும்போது அந்த சமமாக பிரித்து பாக்கியராஜ் சாருக்கும் பாரதிராஜாவுக்கும் மணிமண்டபம் கட்டுவதற்கான ஒரு முன்வைப்பு தொகையை, ஏன்னா பாரதிராஜா சாரோட நிறைய நண்பர்கள் வந்து நாங்கள் அதுக்கான பொருளாதார உதவி பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. அதை ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு இதுவாக பயன்படுத்தலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். அது வந்து அவங்க சம்மந்தப்பட்ட குடும்பத்தாரோட பேசி அதை வந்து நிகழ்ச்சி நடத்தணும். அதுக்கான இது வந்து ஒரு தொடக்கம்தான். மணிமண்டபம் கட்டுவதற்கான ஒரு தொடக்கம்தான் இந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை எல்லாரும் வந்து இந்த 5 அமைப்புகளும் வந்து கலந்து அதை ஒரு மிக பிரம்மாண்டமான நிகழ்ச்சியாக பண்ணுறதா இருக்கும். அதை பத்திரிகையாளர் அதை அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு சிறப்பு கூட்டம் தான் இது. உண்மையாகவே வந்து இந்த நேரத்தில் நாங்கள் முயற்சி எடுத்தாலும் இது ப்ரொடியூசர் கவுன்சிலோட, ஆக்டிவ் ப்ரொடியூசர் கவுன்சிலோட, அதுபோல் நடிகர் சங்கத்தோட அந்த ஒத்துழைப்பு எங்களுக்கு மிக சிறப்பாக அமைஞ்சதால் எல்லாரையும் நாங்கள் நேரடியாக பார்த்து அவங்களுக்கு வந்து இன்வைட் பண்ணி அவங்களும் இந்த கலந்துக்கிறதுக்கான ஒரு பெரும் முயற்சி ஒரு வெற்றிகரமாக நடந்துகிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் அவங்களுக்கும் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். பத்திரிகையாளர்கள் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்துறதுக்கு உண்டான அனைத்து உதவிகளும் நீங்கள் செய்யணுங்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குற வேண்டுகோள். நன்றி. மணிமண்டபத்துக்கு முன்வைப்பு தொகைன்னு சொல்ல வந்தீங்க, அதுக்கப்புறம் அது எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லுங்கள். அது இன்னும் பிளானில் இப்போ வந்து மணிமண்டபம் கட்டணுங்கிறது வந்து சார் அவங்க குடும்பத்தை பேசி அந்த இடம் எவ்வளோ இடம் இருக்குது, அந்த இடத்த வந்து அப்படியே பண்ணுவாங்களா எதெல்லாம் தேனியில் தான். அவங்க 2 பேரும் சொந்த ஊரில் தான் இது பண்ணுறதா இருக்கும். சார் இந்த மணிமண்டபத்தில் 2 பேரும் சிலை வைக்கணும்னு சொன்னீங்க. அவரோட பாரதிராஜா சார் இடத்துல பாக்கியராஜ் சார் இடம் வைக்கிற அலோவ் பண்ணிட்டாங்களா? குடும்பத்தில் ஒத்து பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க சார். பாரதிராஜா சார் குடும்பத்தார் அது வேற இடம், இது வேற இடம். இது அது கோபிச்செட்டிப்பாளையம் பக்கத்தில் பாக்கியராஜ் சார் அவரோட சொந்த கிராமத்தில், பாரதிராஜா சாரோட சொந்த கிராமத்தில் அவரோட சொந்த இடத்துல அந்த மணிமண்டபம் அமைக்கும். தனித்தனி இடம். நிகழ்ச்சி மட்டும் ஒரே நிகழ்ச்சி நடத்தணும். இப்போ இதில் வந்து இதனோட ஒரு வருவாய் வந்து வருமானத்தை 2ஆக பிரித்து அவங்ககிட்ட ஒரு அறக்கட்டளை ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த அறக்கட்டளையை ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம். அவங்க மணிமண்டபம் கட்டுறதுக்கான ஒரு ஆரம்ப செலவாக இதை வச்சுட்டு இதுலேருந்து அந்த தொடங்க போகிறாங்க. சார் அந்த நிகழ்ச்சி ஆகஸ்ட் 16 சொன்னீங்க. ஆமாம். உள்ள போகிறதுக்கு கட்டணம் அந்த மாதிரி இல்லை இலவசம் தான். இலவசம். ராஜகோபுரங்கள், ஏன்னா இந்த சினிமாவில் வந்து அவங்க ராஜா மாதிரி இருந்தாங்க. ஒரு கோபுரமாக இந்த தமிழ் திரைப்படத்துறைக்கு கோபுரமாக அமைஞ்சாங்க. அதனால் ராஜகோபுரங்களோட நினைவு உற்சவம். இது வந்து ஒரு இரங்கல் இது கூட்டம் கிடையாது, ஒரு நினைவு உற்சவம். இது ஒரு உற்சாகமான 2 பேருமே நல்ல வாழ்க்கை வாழ்ந்தாங்க, சிறப்பான வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. அவங்களுக்கு நினைவை ஒரு உற்சவமாக வந்து கொண்டு செலுத்தி இந்த தமிழ் சினிமாவோட அடையாளமாக எப்படி இருந்தாங்கன்னு ப்ரூவ் பண்ணுறது தான் இந்த நிகழ்ச்சியோட முக்கியமான நோக்கம். சார் அப்புறம் சிவாஜி சார் இருந்த சாலை உங்கள்கிட்ட டாக்டர் சிவாஜி கணேசன் சாலை இருக்கு. இப்போ பாரதிராஜா சார் இருந்தது நீலாங்கரை, இல்லைன்னா ஜெமினி பார்சன் காம்ப்ளெக்ஸ், இல்லைன்னா டி நகரில் இருந்தார். அந்த இடத்துக்கு வந்துட்டு அவரோட பேர் வைக்கிறதுக்கோ, லேக் ஏரியா 5வது குறுக்கு தெருவில் இருக்கிற பாக்கியராஜ் சாரோட பேர் வைக்கிறதுக்கோ, சாலைக்கு பேர் வைக்கிறதுக்கோ, இப்போ விவேக் சார் வச்சாங்க. அது மாதிரி ஏதாவது உங்க தரப்புல இருந்து இந்த விழாவில் அதை வந்து நான் கேட்டு அவங்க அறிவிக்கிற மாதிரியான ஒரு இது கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். இப்போ அதை நாங்கள் அனௌன்ஸ் பண்ண விரும்பலை. இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் வந்து அவங்க கடிதமாக கொடுத்து தமிழக அரசு அப்போ அறிவித்தா நல்லாயிருக்கும்னு அதுக்கான முயற்சிகள் இருக்குது. நிச்சயமாக அது விழாவில் அது அறிவிக்கப்படும். அது அவங்க ஏன்னா பாக்கியராஜ் உண்டான அங்கீகாரம் ஒன்றும் சரியாக கிடைக்கலன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா அவருக்கான விருதோ இல்லை எதுவுமே சரியாக அமையலைன்னு நாங்கள் நினைக்கிறோம். அது வேறு மாதிரியாக ஒரு விருதாக அந்த அடையாளம் வந்து அடுத்த நூற்றாண்டு வரைக்கும் நினைவு இருக்க மாதிரியா இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். அது மாதிரி நிகழ்ச்சியாக தான் அதை வடிவமைச்சோம். காலையில் 10 மணிலேருந்து நைட்டு 10 மணி விழா அதில் என்ன மாதிரி ஃபங்க்ஷன்லாம் நடக்கும் அந்த 12 மணி நேரம்? சார் ஏறக்குறைய வந்து ஒரு 200 பேர் வந்து செலிப்ரிட்டிஸ் இருக்காங்க சார்.
இப்போ அவங்க எல்லாரையும் ஒரே நேரத்தில் உட்கார வச்சு அவங்க அவ்வளோ நேரம் எல்லாரும் பண்ணும்போது அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ அது வந்து அவங்கவுங்க நேரத்துக்கு தகுந்த மாதிரி பிரித்து எல்லாரும் வந்து ஒரு 1 ஹவர் 1 ஹவர் கலந்துக்கிற மாதிரியான நிகழ்ச்சியாக இருக்கும். அதில் வந்து ஒரு அவங்களுடைய 20 திரைப்பட பாடல்களை வந்து எடுத்து அவங்க 2 பேர் படத்துலேருந்து அது 1 ஹவருக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வரைக்கும் அந்த நிகழ்ச்சி அந்த திரை இசையோ இல்லை அதுக்குண்டான காட்சியோ இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து வர்றவங்களுக்கு அவங்கள வச்சுட்டு ஒரு மாஸ்டர் கிளாஸ் மாதிரி ஒரு முதல் மரியாதை பாடம்னா அதில் சம்மந்தப்பட்டவங்க எல்லாரும் ஒரு டைரக்டர் அது ஒரு 10 டைரக்டர் உட்காந்து அதை பற்றியான ஒரு விவாதம் இல்லை அதை பற்றியான நினைவுகள் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு நார்மலான இதுவாக இல்லாமல் ஒரு 10 மணி நேரம் தொடர்ந்து வந்து வேறு வேறு நிகழ்ச்சியை அதை வடிவமைச்சிட்டு இருக்காரு பார்த்திபன். அது வந்து அவர் இன்வைட் பண்ணிட்டோம், அவர் கடிதம் கொடுத்துருக்கோம். அது இன்னும் பாசிட்டிவாக இருக்குது. அது இந்த பட்ஜெட் செஷன் இருக்கிறதால எப்படிங்கிறத அவங்க சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. சார் நீங்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கலாமா சார் மணிமண்டபத்துக்கு? கோரிக்கை நிறைய கோரிக்கை வேறு கோரிக்கை இருக்குது. அதனால் இது வந்து பாரதி ராஜா சார் வந்து அவரோட இடத்துல ஏன்னா மணிமண்டபம் இங்கே எங்கேயே அவங்க அரசாங்கமாக இருக்கும். பாரதி ராஜா சாரோட ஆசை வந்து அவர் அந்த இடத்துல இருக்கணுங்கிறது தான். ஆல்ரெடி இருக்கிறதால அது வந்து அது லேட் பண்ண மாட்டான்னு பார்க்குறோம். அதனால் நாங்கள் அந்தந்த அமைப்பில் இருக்கும்போதே அதை வந்து பண்ணிடணும்னு நாங்கள் விரும்புகிறோம். நாங்கள் பண்ணுறோம். ஏன்னா நிறைய கோரிக்கையில் அரசுக்கு வைக்க வேண்டாம், வேறு வேறு கோரிக்கைகள் இருக்குது. அதனால் இதை நாங்களே பண்ணலான்னு நினைக்கிறோம். அரசு பண்ணால் நல்லது தான், ஆனால் இதை இவங்களால் பண்ண முடியும்னு ஒரு இது இருக்குது. அதனால் பண்ணலாம். பொதுமக்களை எங்கே கூப்பிடலன்னு எல்லாத்தையும் இல்லை, அது 10 மணி நேரம் நடக்கிறதுனால யாரும் அங்கேயே உட்காந்துருக்க போகிறது கிடையாது. ஒரு நிகழ்ச்சி இப்போ ஸோ அது ஒரு ஃப்ளோட்டிங் க்ரௌட் தான் இருக்கும். அது வரேன்னு சொல்லியிருக்காரு. ரஜினி சார் கமல் சார் 2 பேருமே வரேன்னு உறுதி கொடுத்துருக்காங்க. டைமிங் ஸ்லாட் அதுக்கு தகுந்த மாதிரி தான் பிளான் பண்ணிட்டு. ஏன்னா ரஜினி சார் வச்சு 2 ஃபங்க்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா? நான் அதெல்லாம் இப்போ தான் இது பண்ணுறோம் சார். அது வந்து எப்படி வந்து அந்த நிகழ்ச்சியை வடிவமைக்கிறது, அது வியாபாரமாக பண்ணுறோமா இல்லை வந்து அரசு நிகழ்ச்சியாக பண்ணுறோமா இல்லை அப்படின்னு ஒன்றும் நான் முடிவு பண்ணல. போடலாம் இல்லை சார், போடலாம். உறுதி கொடுத்துருக்காங்க. கமல் யூஎஸ்லேருந்து வரணும் வந்துடுன்னு சொல்லியிருக்கேன். அவர் என்ன 9ஆம் தேதி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக 9ஆம் தேதி வைக்கிறா இருந்தது. கமல் சார் 12ஆம் தேதி மேலே வரங்கிறதால அவரோட ஒப்புதல் கேட்டுட்டு தான் 16ஆம் தேதி மாற்றிருக்கோம். அதனால் வரணும்னு உறுதி கொடுத்துருக்காங்க. கன்ஃபார்ம் அடிக்கும். எனக்கு இந்த நிகழ்ச்சி ரொம்ப முக்கியமானதாக படுது. ஏன்னா இப்போ சினிமாவில் இருக்கிற இளம் இயக்குனர்கள், அப்புறம் வந்து ஆக்டர்ஸாக இருக்கட்டும், ரைட்டர்ஸாக இருக்கட்டும், போன தலைமுறையோட ஒரு கனெக்டிவிட்டி இல்லாமே இருக்காங்க. ஸோ இவங்கள்லாம் இந்த மாதிரி ஆளுமைகள்லாம் இருந்தாங்க, அவங்க இவ்வளோ பெரிய படைப்பெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு அடுத்த தலைமுறை கொண்டு போகிற ஒரு நல்ல விஷயமா இதை நான் பார்க்குறேன். பட் மற்றபடி இந்த விழாவை பற்றி செல்வமணி சொன்னதெல்லாம் எல்லாமே முழுமையாக சொல்லிட்டாரு. இந்த விழா சிறப்பாக அமைய தென்னிந்திய நடிகர் சங்கம் என்னென்னலாம் பண்ணுமோ அது பண்ணும். என்ன நாங்கள் வந்து சார் பாரதி ராஜா சார் 97 வந்து அதுக்கு முன்னாடி வந்து இயக்குனர்கள்லாம் ஒரு தனித்தனி ஐலண்டாக தான் இருந்தோம். யாரும் பக்கத்தில் வந்து ஒரு மேடை இருந்தால் கூட இல்லை நிகழ்ச்சியில் கலந்தால் கூட பக்கத்தில் வேறு டேரக்டர் இருந்தால் நாங்கள் யாரும் அவரோட பேசி அவர் எங்களோட பேசுகிற இதெல்லாம் இல்லாமல் தனித்தனி ஐலண்டாக இருந்தோம். 97 வந்து பாரதி ராஜா சார் தலைமையேற்ற பிறகு எங்கள் இயக்குனர்கள் எல்லாரையும் ஒரே குடும்பமாக ஆக்குனார். அது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியாக இருந்தது. எங்களோட சிரமங்களை ஒருத்தர் பகிர்ந்து கொள்றதுக்கு, நட்பை பகிர்ந்து கொள்றதுக்கு, எங்களுடைய கஷ்டங்களை பகிர்ந்து கொள்றதுக்கு ஒரு சகோதரர்கள் மாதிரி எங்களை உருவாக்குனார். இப்போ நாசர் சார் சொல்கிறது அதுதான். அன்னைக்கு அவர் எங்களை இணைச்சிக்கிறது அவர் வந்து ஒரு கருவியாக இருந்த மாதிரி இன்றைக்கி கூட வந்து இன்றைக்கி இருக்கிற இந்த சின்ன இளம் தலைமுறையினரோ இவங்களோட சேர்க்கறதுக்கு இப்போ பாரதி ராஜா சார் ஒரு கருவியாக இருக்க மாதிரி தான் நாங்கள் நினைக்கிறோம். அது மாதிரியாகவும் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் பயன்படுத்தலாம். அது இந்த புக்கு வந்து ஏற்கனவே வந்து பாக்கியராஜ் சார் எழுதின ஒரு புத்தகத்தை அவர் அதில் வெளியிட போகிறோம். அதை வந்து திரு வைரமுத்து அவர்கள் பெற்றுக்கொள்கிறார். அதுபோல் வந்து பாரதி ராஜா சாரை பற்றி புக்கது வந்து அஜய் பாலா எழுதியிருக்காங்க. அந்த புத்தகத்தையும் அதை வெளியிடுறதா இருக்கும். இருவருக்கான புகைப்பட கண்காட்சி இருக்குது. 2 லவுஞ்சில் இப்போ பாரதி ராஜா சாருக்கான புகைப்பட கண்காட்சி, அதுபோல் பாக்கியராஜ் சாரோட புகைப்பட கண்காட்சி, அவங்களோட புகைப்படம்லாம் வந்து கலெக்ட் பண்ணிகிட்ருக்கோம் சார். அது வந்து ஃபேஸ் இருக்குங்க சார். அது ஃபேஸ்லேருந்து பஸ்ட்
ஷூட்டிங் வந்து சரி கொடுமா சார், ஏன்னா ஆர்டிஸ்ட்லாம் வந்தாங்கன்னா அது ப்ரொடியூசர் கவுன்சிலோட டிஸ்கஸ் பண்ணி அது தேவைப்பட்டால் அது கூட நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம் சார். அது மாதிரி தேவைப்படுற சுச்சுவேஷன் இருந்ததுன்னா இதில் வர்றவங்க அதில் எவ்வளோ திரைப்படங்கள் அது பண்ணால் கூட வந்து சிட்டி அளவில் மட்டும் சென்னை அது மாதிரி இருக்குது. அவுட்டோர் போனதை ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களுக்கு இதை நம்ம தொந்தரவு கொடுக்க வேண்டாம். அது கலந்து பேசி அதை எல்லோரும் கலந்துக்கிறதுக்கான ஒரு விழாவாக அது அமையும். அது ஒரு தடையாக இருந்தால் அது உட்காந்து பரிசீலித்து நடிகர் சங்கத்தோட ப்ரொடியூசர் கவுன்சிலோட உட்காந்து கலந்து பேசி அது பண்ணலாம் சார். இந்த பாக்யராஜ் சார் நிறைய பேர் என்ன சொன்னாங்க, சினிமா சங்கங்களுடைய அந்த போட்டி சண்டையில் தான் அவருக்கு நிறைய ப்ரெஷர் கொடுத்தாங்க. சினிமாக்காரங்களுடைய சங்கங்களுடைய ஒரே பிரச்சனைகள் வந்து உண்மையிலே அது நடந்ததா, ஒரு வாக்கிங் போகும்போது ஃபோனில் வந்து இது கொடுத்தாங்க, ப்ரெஷர் கொடுத்தாங்க அப்படின்னு அதை கடந்து வந்தாச்சு. அதெல்லாம் அது சும்மா யாரோ ஒரு பேர். ஏன்னா பாக்யராஜ் சாரோட உட்காந்து நாங்கள் பாரதி ராஜா சாருக்கு நினைவு விழா நடத்துறதுக்காக பாக்யராஜ் சாரும் நானும் சித்ரா லட்சுமணும் ராதிகா மேடமும் ரத்னகுமாரும் உட்காந்து அன்னைக்கு அவர் மறைவுக்கு அன்னைக்கு மீட்டிங் பிளான் பண்ணியிருந்தோம். அவர் அதுக்கு முன்னாடி புதன்கிழமை மீட்டிங் போகிறதா இருந்தது. அவர் வந்து கோவா போகிறேன், போயிட்டு வந்தவுடனே வெள்ளிக்கிழமை வச்சுக்கலான்னாரு. வெள்ளிக்கிழமை வந்து என்னோடய மகனோட பிறந்தநாள், அதனால் சனிக்கிழமை ஈவினிங் அந்த மீட்டிங் வச்சுக்கலான்னு சொல்லி சனிக்கிழமை அந்த மீட்டிங் வச்சுருந்தோம். அதனால் வெளியே பேசுகிறவங்க வந்து இப்போ இது மாதிரி என்ன சொல்கிறது வதந்திகளுக்கோ இல்லை உண்மை அவங்க குடும்பத்தினர் இருக்காங்க. நிச்சயமாக அவங்க குடும்பத்தில் பேசி 2 குடும்பத்தினர் பேசி அவங்களுக்கு ஒப்புதல் வாங்கி தான் அந்த நிகழ்ச்சி நடக்கும். அவங்க எல்லாருமே வந்து பார்த்திபன் சார் மூலம் வந்து அவங்க குடும்பத்துக்கு எல்லா தகவலும் சொல்லியிருக்கோம். அந்த புத்தகம் வெளியிடுறதுக்கான ஒப்புதல் அவங்ககிட்ட வாங்கியிருக்கோம். அந்த புத்தகம் மேடையில் வெளியிடுறதுக்கு. அதுபோல் பாரதி ராஜா சார் குடும்பத்துலேயும் மனோஜ்குமார் மூலம் அவங்க ஒய்ஃபுக்கு பேசி எல்லாருக்கும் சினி ஆர்டிஸ்ட் டைரக்டர்ஸோட கனெக்ட் பண்றதுக்காக இந்த 2 பேரோட இதை வந்து நம்ம இம்பாக்ட் பண்றீங்க. அப்கமிங் ஃபிலிம் ஸ்டடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இவங்களோட இம்பாக்ட் பண்ற மாதிரியான ஒர்க் ஷாப் அந்த மாதிரி ஏதாச்சும் ஐடியா வச்சிருக்கீங்க? அது அன்னைக்கு நிறைய நம்ம மாஸ்டர் கிளாஸ் அதுதான் வந்து அந்த வேற ஒரு நிகழ்ச்சி சொன்னோம் இல்லைங்களா, அவங்க அது மாஸ்டர் கிளாஸ் மாதிரி அதை கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம். அப்போ வந்து இங்கே காலேஜஸில் இருக்கிற ஃபிலிம் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் அந்த நேரத்தில் அலோவ் பண்ணுறதுக்கான ஒரு வடிவம் பண்ணிகிட்ருக்கோம். அது எல்லாம் நிகழ்ச்சியினர் வடிவமைச்ச பிறகு அதை நான் உங்களுக்கு சொல்கிறோம். அது ஒரு 1 hour வந்து சென்னையில் இருக்கிற முக்கியமான கல்லூரிகளில் இருக்கிற விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸை வச்சுட்டு அதை வந்து இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு நிகழ்ச்சி வடிவமைச்சிருக்கோம். அது சரியாக வந்தவொடனே உங்களுக்கு சொல்கிறேன். சார், அமிதாப் பச்சன் அழைக்கிற ஐடியா தான் இருக்கு. ஏன்னா 2 பேருக்கும் தொடர்புடைய ஒரே ஒரு பெரிய பாலிவுட் நடிகர் அவர். ஏன்னா அவர் தான் இந்தியாவில் அவங்களோட என்னென்னா ஒரு 6 மாத டைரி வந்து அவங்களுக்கு வந்து இப்போ அட்வான்ஸாக இருக்குது. நம்ம ஒரு நிகழ்ச்சி அவங்களை கூப்பிடணும்னா குறைஞ்சபட்சம் 3 மாதத்துக்கு முன்னாடி அவங்களோட ஒப்புதலை பெறணும். அவங்க அது மாதிரி ஒரு பிளான்டாக இருக்காங்க. குஷ்பு வந்து அவங்க வந்து நம்ம ஜாக்கி ஷெராஃபையும் போனி கபூரும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்க வர்றதா உறுதி அளிச்சிருக்காங்க. சார், தமிழ்நாட்டோட மொத்த இண்டஸ்ட்ரியிலும் எல்லாரும் கூப்பிடுறீங்க, சினிமாவில் மக்கள்லாம் வரும்போது கண்டிப்பா வந்து ஆர்டிஸ்டை பார்த்தா போக மாட்டாங்க. அப்படி நீங்க ஃப்ளோர்ல போனீங்க, அவங்க எல்லாரும் வெளியே எப்படி சார் அனுப்புவீங்க? ஏன்னா முக்காவாசி பேர் வந்துருவாங்க. ஸோ அவங்க எப்படி நம்ம மக்களை எப்படி வெளியே நீங்க ஃபேமிலியோட வந்து உட்காந்துருவாங்க. கண்டிப்பா உங்களுக்கே தெரியும், ஒரு ஆர்டிஸ்டை பார்த்தா அவங்க கண்டிப்பா வந்து போட்டோ எடுக்கவோ ஏதோ பண்ண போறாங்க. ஆமா, அவ்வளவு இல்லை நம்ம உள்ளே வந்து 1200 பேர் உட்காரலாம். அந்த 1200 பேர் முதல்ல அலோவ் பண்ணுவோம். அதுக்கு 1200 பேரில் வந்து ஒரு 500 பேருக்கு வந்து இண்டஸ்ட்ரிக்கு அலாட் பண்ணிவிடுவோம். 700 பேர் வந்து பொதுமக்களுக்கு. அந்த 700 பேர் ஃபுல்லானா வெளியே எவ்வளோ பேர் போகிறாங்களோ அவ்வளோ பேர் தான் உள்ளே அலோவ் பண்ண முடியும். அதுக்கு மேலே எங்களால் பண்ண முடியாது இல்லைங்களா. அது நீங்கள் கூட ஹெல்ப் பண்ணலாம். இந்த விழா வந்து நாள் முழுக்க நடக்க போகுது. இல்லை நீங்கள் எங்களுக்காக மக்கள் கிட்ட சொல்லலாம். அதனால நிறைய நேரத்தையும் இடத்தையும் ஆக்கிரமிச்சுக்காதீங்க, பின்னால வர்றவங்களுக்கு இடம் கொடுங்க, நீங்க 1/2 மணி நேரம் அழகா நடிச்சிட்டு போலாம் நீங்க சொல்லலாம். இல்ல வெளியே 2 பெரிய ஸ்கிரீன் வைக்கிறோம். அதை வந்து வெளியே வந்து இருக்கிற மொத்த பேரும் பார்க்குற மாதிரி ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஸ்க்ரீன் வெளியே இது பண்ணுறோம். அதனால வெளியே இருக்கிறவங்களும் பார்க்கலாம். வெளியே வந்து ஒரு 1000-2000 பேர் வந்து பார்க்கலாம்.